தமிழ்நாட்டையே உலுக்கிய ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியாரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் தகவல்களை கேட்கலாம். மணிகண்டன், ரிதன்யாவின் மாமியார் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டையே உலுக்கிய ரிதன்யா என்ற புதுப்பெண் தற்கொலை வழக்கில் இன்று அவரது மாமியாரான சித்ரா தேவியின் ஜாமீன் மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கானது திருப்பூர் அவினாசியைச் சேர்ந்த ரிதன்யா என்ற புதுப்பெண் 78 நாட்களில் திருமணமாகி 78 நாட்களில் தற்கொலை செய்து கொண்டதன் காரணமாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியது. இந்த பெண் திருமணத்திற்காக 300 பவுனுக்கும் மேற்பட்ட நகைகள், ஏகப்பட்ட சீதனங்கள் என கொடுத்து பிரம்மாண்டமாக இந்த திருமணம் நடந்தது. இருந்த போதிலும் அந்த புதுப்பெண் ரிதன்யா தனது தந்தைக்கு தனது மாமியாரும் மாமனாரும் கணவரும் கொடுமைப்படுத்துவதாக வாட்ஸ்அப்பில் ஆடியோக்களை அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதன் காரணமாக இந்த வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சேவூர் போலீசார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் கணவர் கவின்குமார் ஆகியோரை உடனடியாக கைது செய்தார்கள். தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக மாமியார் சித்ரா தேவியை உடல்நலம் காரணமாக கைது செய்யாமல் இருந்தார்கள். இது தொடர்ச்சியாக ரிதன்யாவின் பெற்றோருக்கு ஆவேசத்தை ஏற்படுத்தி அவர்கள் பெற்றோரான அண்ணாதுரை மற்றும் ஜெயசுதா ஆகியோர் தொடர் போராட்டம் நடத்தியதன் காரணமாக சித்ரா தேவி கடந்த 5ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். 7ஆம் தேதியே அவர் ஜாமீனுக்கு விண்ணப்பித்திருந்தார். 7ஆம் தேதி என்று பார்த்தோமானால் ரிதன்யாவின் மாமனார் ஈஸ்வரமூர்த்திக்கும் அவரது கணவர் கவின்குமார் ஆகியோரது ஜாமீன் மனுவும் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மாமியார் சித்ரா தேவியும் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனு மீது விசாரணை மேற்கொண்ட முதன்மை நீதிபதி குணசேகரன் இந்த மனுவை தீவிரமாக விசாரித்தார். ரிதன்யாவின் மாமியார் தரப்பில் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் வேண்டும் என கோரப்பட்டது. ஆனால் மாவட்ட முதன்மை நீதிபதி குணசேகரன் இந்த வழக்கு தற்போதுதான் தொடங்கி இருப்பதாகவும் சில நாட்களே ஆன நிலையில் சித்ரா தேவிக்கு ஜாமீன் தர முடியாது என்றும் கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தார் ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.